வணக்கம் நண்பர்களே. நம்ம டிவிஎஸ் சுசுக்கியில் வர AX100, AX100R, சாமுராய், சூப்ரா பவரப் எல்லாமே சிலிண்டர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். நம்ம எப்படி எளிதில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது சூப்ரா பவரப்பு. இந்த சிலிண்டர் ஃபின்னு 3வது ஃபின்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஒரு மார்க் உள்ளே இருக்கும். இன்ஜின் நம்பரு பார்த்தீங்கன்னா 21 ஸ்டார்ட் ஆகும். இந்த 98 cm³ போட்டிருக்கா, அதுலேருந்து மேலே விட்டு இன்னொரு ஃபின்னில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற மார்க் இருக்கும். அப்புறம் இன்னொன்று மார்க்கு எங்கே இருக்குன்ட்டு காட்டுறேன். சிலிண்டர் ஹெட்டில் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் எஸ்ஸுங்கிற ஒரு மார்க் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த எஸ் இருக்கா, இந்த ரைட் சைடில் இந்த எஸ் வரும். அப்புறம் இந்த கார்பரேட்டர் சீரீஸ் பாருங்கள், அடன் ஜப்பானு P091. இருங்க, அடுத்த சைடு காட்டுறேன். கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா 23470 இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் AX100Rலாம் 23460 இருக்கும், 61 இருக்கும். சூப்ரா பவரப்பில் பார்த்தீங்கன்னா 23470 இருக்கும். இதை வச்சு மூணுத்தையும் நம்ம இன்ஜின் பிரிக்காமையே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வெளியிலேருந்தே பார்த்து இன்னொன்று தெரிஞ்சிக்கக்கூடியதில் இந்த மீட்ரு தான். இது பவரப்புக்கு வர மீட்ரு. உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் இந்த டயலு. இதிலே நார்மலுக்கு ஆரஞ்சு கலரில் வரும். இது கொஞ்சம் இத்தனை வருஷம் ஆனதுனால கொஞ்சம் மங்கி போச்சு. இது க்ரீன் கலரில் வரும். இது மேக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இது கிடைக்கிறவங்க மேக்ஸ் ஹண்ட்ரடில் கூட, இல்லை AX100, கூட, சாமுராயில் கூட இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது சூப்பராவில் மட்டும்தான் வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வேறு எதுவும் தகவல்கள் விடுபட்டிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.